ஆள் மாறாட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்ப வந்து ஜாக்லின் தான் அன்ஷிதா. அன்ஷிதா தான் வந்து ஜாக்லின். ஆமா. அன்ஷிதா ஆகிய ஜாக்லின் அவங்க வந்து அங்க காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து ஜாக் ரோல்ல இருக்கிற அன்ஷிதா வந்து, "இத பண்ணு, அத பண்ணு, சுகர இங்க போடு, அங்க போடு, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. அது இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சியா? அது கொதிச்சுச்சா?" அப்படின்லாம் கேட்கிறப்போ, "ஏன் நீ வந்து கொதிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. "என்னோட வேலையே இதுதானே. இப்படிதான் நான் எல்லாத்தையுமே நடுவுல போயிட்டு இத பண்ணு, அத பண்ணு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்." அப்படின்னோனே, அங்க இருந்து ஜாக்லின், "நீ கொஞ்சம் வாய மூடு" அப்படின்றாங்க. மீ ஆமாண்டா. அன்ஷிதா இந்த மாரி வாய மூடுன்னுலாம் சொல்ல மாட்டாளே அப்படின்னோனே, "இரிட்டேட் பண்ணாதடா" அப்படின்னு சொல்லி அவங்கள மாரியே பேச ட்ரை பண்றாங்க. "நீ கூட தான் ஜாக் யூஸ் பண்ற. எந்த வேர்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்ற" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்து சுனிதாவா வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. "நீ அதெல்லாம் லிசன் பண்ணாத. எனக்கு உன்ன வெளியில இருந்தே தெரியும். நீ அதெல்லாம் யோசிக்காத" அப்படின்றாங்க. இவங்க, "எனக்கு தல வலிச்சு" அப்படின்றாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா வெளிய போலாம். நம்ம அந்த சோஃபால தானே எப்பவுமே உட்காருவோம். வாக் பண்ணலாம்" அப்படின்றாங்க. "நம்ம அத தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க வந்ததுல இருந்து. வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிர்றாங்க. அப்படியா சொன்னான் ஆமாண்ணே. ஃபர்ஸ்ட் டே இந்த டாஸ்க் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, சுனிதா அண்ட் அன்ஷிதாவ பயங்கரமா வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸோ, அதில வந்து பயங்கர காண்டா இருக்கிறாங்க. இந்த டேவ வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து காட்டிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, டே ஸ்டார்ட் ஆகுறப்போவே வந்து அன்ஷிதா பார்த்தீங்கன்னா, ஃபயரா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. மார்னிங் ஆக்டிவிட்டில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரா வந்து அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களோ, அந்த ரோலா வந்து அவங்க பேசணும். அண்ட் அவங்க அதில என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு என்ன சொல்ல விரும்புறாங்களோ எல்லாம் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து வராரு. முத்து கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு இல்லையா? அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் நெறைய பேசுறத ஃபர்ஸ்ட் குறைக்கணும். அப்புறம் இந்த 1 நிமிஷம் அப்படின்ட்டு நான் நெறைய சொல்லிட்டே இருக்கேன்றது எனக்கே தெரியுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ல இருக்கவங்களுக்கு பேச டைம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நான் பேசுவேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே என்ன செருப்ப கொண்டே அடிங்க" அப்படின்னு சொல்லி அவர மாரியே பேசிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம சௌந்தர்யா வராங்க. சுனிதா கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? "அஞ்சுவோடயே நான் இருக்கிறேன். அந்த டைம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எல்லாரோடையும் ஃபேஸ ரூடா வச்சுக்காம நான் பேசணும் இனிமே" அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க அந்த பாய்ஸ் சைட் பார்த்து, "அந்த தமிழ் வேர்ட் என்ன? அதுக்கு தமிழ் வேர்ட் என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு, ஓபி அடிக்கிறது. ஆமா, இந்த ஓபி அடிக்கிற மாரி இருக்கு எனக்கு. அதனால இனிமே நான் இந்த மாரி ஃபேஸ ரூடா வச்சுக்காம எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாரோடையும் நான் பேசுவேன்" அப்படின்றத சொல்லிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முத்து வராரு. ரஞ்சித் கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அவரு வந்தோனே, "என்னடா ஏதோ மோர் கடையிற மாரி ரொம்ப நேரமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரேன்னு" பார்த்தா, நம்ம ரஞ்சித் சார் மாரி அவர் ஆக்ஷன் காட்டுறாரு. என்னன்னா, லாரி ஓட்டிக்கிட்டு இருக்காராம். ஸோ லாரி ஓட்டுற மாரி காட்டிட்டு, லாரியில கொண்டு வந்து அன்ப கொட்டுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதே மாரி ஒரு டிஸ்கஷன் நடக்குதுன்னா, "நீங்க சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க சாமி" அப்படின்னு சொல்லாம, "நானுமே வந்து இனிமே கருத்து சொல்லணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு போறாரு. அடுத்து நம்ம ஆர்ஜே ஆனந்தி வராங்க. சௌந்தர்யா கேரக்டர். அவங்க வந்து கடைசியா நச்சுன்னு ஒரே ஒரு டயலாக் என்னன்னா, "நீங்க எல்லாரும் மாறிட்டாலே என் லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து வராங்க நம்ம அன்ஷிதா, ஜாக்லின் கேரக்டர். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்களுக்கு வந்து முன்னாடி நாள் நடந்தது எல்லாம் அப்படியே பயங்கரமா பைல் அப் ஆகி, இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பார்றான்ற ஒரு அந்த ஃபயர் அவங்ககிட்ட தெரியுது. வேறி பிடிச்சாலேரவன் பாயந்த நிக்க மாட்டான். பாஞ்சு அடிப்பான். நான் வந்து எப்பவுமே சௌந்தர்யா, சாச்சனா இவங்களுக்காக தான் பேசுவேன். ஏன் மத்தவங்க கிட்டலாம் நான் பயங்கர கோவமா பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனா இவங்க கிட்ட அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா இவங்கலாம் குழந்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் நாமினேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க கிட்டலாம் போயிட்டு நான் ரொம்ப ஸ்வீட்டா பேசுவேன், ரொம்ப க்ளோஸா பேசுவேன். தீபக் வந்தாரு ஃபர்ஸ்ட்டு. அவர்ட்ட அப்படிதான் நான் பண்ணேன். இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க, சௌந்தர்யா வந்து டைரக்ட் நாமினேஷன் பவர் வச்சிருக்காங்க. அதனால நான் இப்ப சௌந்தர்யாவோட செம்ம க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆல்ரெடி இவங்க சொல்றத கேட்டு அவங்க மூஞ்சி மாறுது. அத காட்டாம அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு நம்ம மென் ஸ்ட்ரீம்ல இருந்து சத்யா வந்து, "ஜாக்லின் நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்களா?" அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. இவங்க உடனே, "ஆமா, அதானே என் வேலை. நான் அத தான் பண்ணுவேன்" அப்படின்றாங்க. ஸோ இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு போறாங்க. முடிஞ்சிருச்சுல்ல. இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். இப்ப இந்த மார்னிங் டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா மென்ஸ் டீம் போயிருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேப்டன்ட்ட வந்து, "நான் இந்த சைடு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு மட்டும் பெர்மிஷன் கேட்டு வந்திருக்காங்க. அதோட நிறுத்தாம நின்னு அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சுனிதா பார்த்து சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அவங்களும் ஒரு பக்கம் பயங்கரமா காண்டு பில்டப் ஆயிருக்குல்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, முத்துவ கூப்பிட்டு, "கேப்டன், இங்க பாருங்க, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாங்களா? கேட்காமலே இவங்க இங்க வந்து அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது தவறு, இது தவறு" அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் டீம்ட்ட, "நீங்களே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுத்துருங்க. பெர்மிஷன் வாங்காம உள்ள வந்துட்டாங்கல்ல." நம்ம பவித்ரா வந்து போறாங்க. ஜாக்லின் வந்து பெருக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து அத வாங்கி, "நீ பெருக்கு பார்ப்போம். இந்த இடத்தலாம் கிளீன் பண்ணு" அப்படின்றாங்க. ஸோ ஜாக்லின் அன்ஷிதாவா இருக்காங்களா? அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க வேகமா வந்து, "நோ, நோ, நோ, அவ இதெல்லாம் பண்ணவே மாட்டா" அப்படின்னோனே, "ஐயோ! அதெல்லாம் நான் டச் பண்ணதே கிடையாது. என்னால அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு"
சொல்லி அவங்க கேரக்டர் விட்டு வெளியவே வராம பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபைனலா ஒரு வழியா சௌந்தர்யா வாங்கி எல்லாத்தையும் பெருக்குறாங்க. கடைசியா அள்றதுக்கு ஜாக்லின பார்த்து, "அன்ஷு இத கொஞ்சம் நீயே எடுத்துறேன். எனக்கு இதெல்லாம் எடுக்க வராது" அப்படின்றாங்க. அவங்க ஜாக்லின் அப்படியே மூஞ்ச மாத்திட்டு, "அன்ஷிதா எப்படிதான் இதெல்லாம் பண்றாளோ எனக்கு தெரியல. நான் மட்டும் இப்ப ஜாக்லினா இருந்தேன்னா பொளந்திருப்பேன் உன்னைய" அப்படின்றாங்க. மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொடக்குறியா? ஆளாளுக்கு இந்த 3 மினிட் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு குடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கான செகண்ட் பார்ட் வந்து இன்னைக்கு போகுது. ஃபர்ஸ்ட் வந்து முத்து வந்து ரஞ்சித் சார் மாரி கேரக்டர் ப்ளே பண்றாரு. அன்னைக்கு அந்த ஸ்பாஞ்ச் பேட் வச்சுட்டு கண்ண கட்டிட்டு ஒரு டாஸ்க் ஒண்ணு நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் கண்ண கட்டிட்டு போறப்போ சைடுல இடிச்சிருவாரு. "என்ன நீங்க உங்கள நம்பி தானே நான் விளையாண்டேன்" அப்படின்னு. திரும்ப அந்த கேம கன்டின்யூ பண்றப்போ போய் அவங்கலாம் அடிக்கிறப்போ, இவங்க எப்படி இத சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உங்க கோவத்த மட்டும் காட்டிருங்க. இத நீங்க உள்ளேயே அடக்கி வைக்கிறனால தான் நாங்க இப்படிலாம் அடி வாங்குறோம்" அப்படின்ற மாரி அவரு செம ஃபன்னா அந்த ப்ளேவ வந்து பண்ணிருவாரு. இப்பதாங்க மாஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செம ஃபன்னா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி வந்து சௌந்தர்யா கேரக்டர் ப்ளே பண்றாங்க. மொத சௌந்தர்யா இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து எல்லாரும் வீக் பெர்ஃபார்மர் அந்த மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாரும் கொஞ்சம் வாங்க கார்டன் ஏரியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, கேவலமான ஒரு காரணத்துக்கு நீங்க என்ன சொல்லி நாமினேட் பண்ணது எனக்கு பிடிக்கல. என்னால இந்த பைத்தியம் மாரி கத்திக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சீன ரீகிரியேட் பண்றாங்க. இப்ப ஜாக் நடுவுல பூந்து பூந்து பேசுவாங்க ஞாபகம் இருக்கா? உடனே அங்க இருக்கவங்கலாம் அவங்க பேசட்டும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஜாக் நான் பேசலன்னு தான் என்ன நாமினேட்டே பண்ணியிருக்காங்க. நான் பேசுறேன் ஜாக் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே டயலாக் என்னன்னா, நீங்க எல்லாம் பேசாம இருந்தீங்கனாலே நான் பேசுறது கொஞ்சம் கேட்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சௌந்தர்யா ஆனந்தி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அத பட்டுன்னு போட்டு உடைச்சிடுறாங்க. ஜாக் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவ அசிங்கமா பண்ணும்போது நான் சொல்ல தானே முடியும் அப்படின்றாங்க. கடைசியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார்ட்டயே போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத ரீகிரியேட் பண்றாங்க. 4 டாஸ்க்ல 3 டாஸ்க் குடுத்தாச்சு. ஆனாலும் நீங்க வாய்ப்பு குடுக்கலன்னு சொல்றீங்களே, அது என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் கேட்கிறாரு. இவங்க உடனே, "சார் கொஞ்சம் யோசிக்கணும் சார். எனக்கு டக்குன்னு பதில் பேச வரல" அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. மத்தவங்கலாம் கூட கொஞ்சம் கோவம் மிக்ஸ் பண்ணி அவுட் ஆஃப் கேரக்டர் போய் அவங்கள டேமேஜ் பண்ணாங்க. ஆனா இவங்க வந்து இருக்கிறத இருக்கிற மாரியே காட்டிட்டாங்க. இதே மாரி தான் வந்து நம்ம முத்துவும் ரஞ்சித்த வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறத இருக்கிற மாரியே வந்து காட்டியிருப்பாரு. சூப்பர். எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் சௌந்தர்யா போயிட்டு நம்ம ஆனந்தி கிட்ட சொல்றாங்க, "நான் இன்னமுமே வந்து இந்த விமென்ஸ் டீம்லாம் பயங்கரமா வச்சு செஞ்சேன் தெரியுமா? அதெல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும். விஜய் சேதுபதி சார் என்ன வச்சு செஞ்சத மட்டும் நீங்க கொஞ்சம் ஹைலைட்டா பண்ணிட்டீங்க. பரவால்ல" அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஜாக்லின் சொல்றாங்க, "இங்க பாரேன் எல்லாரும் கேரக்டர் ப்ளே பண்ணதும் நமக்கு வந்து பெர்சனலா கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆயிருக்கும். ஆனா ஆர்ஜே ஆனந்தி சௌந்தர்யா கேரக்டர் ப்ளே பண்ணது மட்டும் சௌந்தர்யாக்கு ஹர்ட்டே ஆகல பாரேன்" அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ள ஒரு டாக் போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம விஷால் அண்ட் சத்யா வெளிய உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன். என்ன விஷால் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து நெறையா பேசுறாரு. அவரு தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றாருன்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசவே மாட்றோம். அதனால தான் அவர் வாய்ஸ் மட்டும் தனியா கேட்குது. ஆட்டு மந்த மாதிரி போறோம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அப்படியே மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. இனிமே நம்ம மூளைய யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இப்ப ஆர்ஜே ஆனந்தி வந்து என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. "நீங்க பேசுறது தப்பு" அப்படின்னு அவரு சொல்ல மாட்டாரு. "உங்க பேச்சுல பிழை இருக்கு" அப்படின்ற மாரி தான் அவரு சொல்லுவாரு. ஏன்னா, "நீ பேசுறது தப்பு" அப்படின்னா, நீ உடனே "என்ன தப்பு? நான் என்ன தப்பா பேசினேன்னு" கேட்ப. ஆனா, "உன் பேச்சுல பிழை இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டா, நீயே உன் மேல வந்து டவுட் பட ஆரம்பிச்சுருவ. நம்ம ஏதோ தப்பா சொல்லியிருக்கோமோன்னு. ஸோ அந்த மாரி தான் அவரு பண்ணியிருக்காருன்னோன, சத்யா கூட "ஆமாங்க செம்ம மைண்ட் கேம் ஆடியிருக்காரு அவரு" அப்படின்றாங்க. ரொம்ப டீப்பா இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா முத்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீன் பேக்க தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து இவங்களோடயே உட்காந்துடுறாரு. அவங்க உடனே டாபிக்க மாத்திடுறாங்க. ஸோ இப்போ ஃபைனலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்குக்காக சிங்க் ஆர் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு அக்வேரியம் மாதிரி ஒரு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுடுறாங்க. நெறைய பொருட்கள் பக்கெட்ல இருக்குது. ஸோ என்னன்னா 3 பேர் 2 டீம்லேருந்து வராங்க. அதில ஒரு பொருளா எடுத்து காட்டுறாங்க. இது அந்த தண்ணீல போட்டா சிங்க் ஆகுமா? ஃப்ளோட் ஆகுமா? அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அந்த பதில சொன்னதுக்கப்புறம் தண்ணீல போட்டுட்டு எது கரெக்ட் ஆன்ஸர் அப்படின்றத பார்த்துடுறாங்க. ஸோ இந்த கேமோட முடிவுல பார்த்தீங்கன்னா, பெண்கள் அணி வின் பண்ணிடுறாங்க. ஸோ அகைன் இந்த வாட்டியுமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு 3 டாஸ்க் வைப்பாங்க இல்லையா? அதில இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ 3வதா ஒரு டாஸ்க் நடக்கப்போகுது. அதுதான் வந்து டிசைடர் ரவுண்டா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த டே 23ல நடந்த எல்லா விஷயங்களுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து பெஸ்ட்டா கேரக்டர் ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்து அந்த கேரக்டர ரொம்பவே டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக எக்ஸ்ட்ராவா நெறைய விஷயங்கள் பண்ணாங்க? யார் பண்ணது ரொம்ப ஃபன்னா இருந்தது? அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.